மார்னிங் गाइस, இது டே 3 காஷ்மீர் ட்ரிப். எப்படியோ நம்ம நேத்து வந்து சேர்ந்தாச்சு. அவஸ்த எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் இப்பதான் லைட்டா கண்ணுல பட்டிருக்கு. இப்பதான் பாத்துறோம். இப்பதான் ஹெவியா பாக்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் டே 3 னா. வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா குல்மார்க் போறோம். ஒரு சட்டை, இன்னும் ஒரு டி-ஷர்ட், இன்னும் ஒரு டி-ஷர்ட் போட்டு அப்படி குளிருது. இப்போ வந்து கிளைமேட் பாத்தீங்கன்னா -2 1 அப்படி இருக்கு. நைட்டு ஒரு 4-5 வரை தான் போச்சு மைனஸ், அதுக்கு மேல போல. -11 எதிர்பார்த்து நாங்க குல்மார்க்கு போயிட்டு இருக்கோம். நாங்க இறங்கும் போதெல்லாம் ஸ்னோஃபால் தான் இருக்கும் பார்த்தா, பட் இல்ல படானா நாளைக்கு தான் வந்து பயங்கரமா வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்பயே கொஞ்சம் பையன் வந்து தூராப்புல ஸ்னோஃபால் ஃபீல் பண்றதுக்காக தான் வந்தேன். ஏன்னா ஒரு வாட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம், பட் ஆனால் அன்னைக்கு வராது, மறுநாள் கழிச்சு தான் வரும். நான் கிளம்பி போன பெரிய தான். பட் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ஸ்னோஃபால் பார்த்துட்டு தான் வரலாம்னு பிளானோட இருக்கோம். குல்மார்க்கு போகிறோம், சில் பண்ணலாம். பாருங்க அந்த ரோட்வேஸ் பாருங்க, இங்க உள்ள செடி கொடிலாம் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்கு. ஆனா அந்த ஊர்ல உள்ள வீடு கடைகள் பாருங்க, குதிரை ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. வீடு நிறைய இடத்து திரும்ப இடம்லாம் நிறைய பள்ளிவாசல் அது இதுன்னு இருக்கு. ஒரே ஒரு டிஃப்ரெண்டான வைப்ல இருக்கு. லால் சவுக்லாம் இப்போதான் நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம். குல்மார்க் இன்னும் 52 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. சூப்பரான ரோடு. பையா தான் ஓட்டிட்டு போறாரு. பையா பேர் கேட்கல, சீக்கிரம் இன்ட்ரோ கொடுக்குறேன் உங்களுக்கு. Finally we are going to Gulmarg. இப்போதான் டெம்போல வந்தோம். என்ன வண்டியில போகணும்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு செயின் காரை வந்து வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க டன்மார்க் வந்தீங்கன்னா அங்க இருந்து இந்த குல்மார்க் போற வரை செம்ம ஸ்னோவா இருக்கு. ஸ்னோஃபாலும் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். ரூட்டு வேற மாதிரி. ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் காஷ்மீர்ல. என் ஃபேஸை பாருங்க, அப்படியே ஸ்னோஃபால் தெறிக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல். வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. காசு இருக்கு அது இருக்குன்னு சும்மா சேவ் பண்ணி வச்சு சும்மா அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க சிட்டிலே. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ராவா ரக்கடா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரோ வேற மாதிரி. நான் உண்மையிலே வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணனும் என்னென்னமோ நினைச்சு வந்தேன். நான் நினைச்சு வந்ததே ஃபர்ஸ்ட்வே பாத்தீங்கன்னா எனக்கு மைண்ட் பக் ஆயிச்சு. ஐயோ என்னடா ஸ்னோ இல்ல எதுவுமே இல்லனே. இதுக்கு அப்புறம் ஸ்னோல தான் இருக்க போறேன்றத பாத்து குளிக்கிறோம், ஸ்னோலே குளிக்கிறோம். வேற மாதிரி. Travellers கனெக்ட் பண்ணுங்க. Lots of enjoyments here. Thank you. Nice time இனிமே travel partners. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Very thankful for you guys. Travel partner கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை பக்காவா பாத்துப்பாங்க. நான் ஒண்ணே கூட வந்தீனா வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். நீங்க travel partner கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க சூப்பரா டிஎம் பண்ணுவாங்க. ஓகே நான் தான் travel partner ஓனர். என்ன பண்றது, பேஜ் கொடுத்துட்டேன். அன்சாரி ப்ரோ அவ மெயின்टेन பண்ணிட்டோம். ஓகே thank you. अच्छा बहुत अच्छा है. We are in heaven, जन्नती काश्मीर. बहुत अच्छा है. பாருங்க, ஏதோ சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஒரு ஃபீல் गाइस. ஃப்ரெஷ்ஷான ஸ்னோ. அப்படி ஃப்ரெஷ் ஸ்னோ ஃபேஸ்ல படும்போது சரி சில்லு. நடுங்குது அப்படி நடுங்குதுயா. இப்போ நம்ம ஸ்னோவிலே நடந்துட்டு இருக்கோம். எப்பப்பப்பப்பா இந்த இடத்த பாருங்க, சொல்ல வார்த்தையே இல்ல. ஏதோ ஹெவன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. NH1 இது நேஷனல் ஹைவே 1 குல்மார்க். எப்படி புகையா போகுது பாருங்க, எவ்வளவு புகையா போகுது பாருங்க. அந்த மரத்துக்கு மேல அப்படியே ஸ்னோ இருக்கு. அவ்வளவு ஸ்னோஃபால் ஆகுது. பெரிய ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த vlog நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அட்வென்ச்சர் vlog பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Guys, finally we are in Gulmarg. Habibi, come to Kashmir. இங்க பாருங்க குளிர் அந்த அளவுக்கு இருக்கு. -5 to 6 டிகிரி கிட்ட போயிட்டு இருக்கு. ஸ்னோஃபால் இங்க வர நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க வரப்பவே டங்கன்மார்க்ல லைட்டா அப்படியே மழை தூர்ற மாதிரி ஸ்னோஃபால் வந்துச்சு. இங்க சரியானது. இங்க பாருங்க. இதுக்காக தான் கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் 2 நாள் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ஸ்னோவை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதான். இதை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த டைம் நீங்க பிப்ரவரிக்குள்ள வந்தா இந்த இடத்த கண்டிப்பா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வேற லெவல்ல இது பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? காஷ்மீர்ல இருக்கோம். गाइस ஸ்கீயிங் போறேன். இந்த பூட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வந்து லாக் பண்ணுமா, அப்புறம் பேக் வந்து லாக் பண்ணுமா. லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன்ல இருந்துட்டு முன்னாடி போனோம். நீஸ் வந்து பெண்ட் பண்ணிட்டு இப்படி போணுமா. ரெடியா गाइस? நம்ம ஸ்கீயிங் போறோம். மொத்தமா நம்மள தள்ளி விட்டு கொல்ல போறாங்க गाइस. கிராஷ் ஆக்சிடென்ட். गाइस ரெடியா? ப்ரோ गाइस ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கீயிங் பண்ணா நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். भैया தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சொல்லி கொடுத்து. भैया तुम्हारा नाम? वसीम. ओके मेरा नाम अंसारी है. இங்க பாருங்க கொஞ்ச நேரத்துல நார்மலா தான் இருந்துச்சு. சுத்தி ஃபுல் ஃபாக் மிஸ்ட். ஒண்ணுமே தெரியல, முன்னாடி இருக்க ஆள் கூட தெரியல, அந்த அளவுக்கு மிஸ்டா இருக்கு. பாருங்க சரியான ஃபாக். இவ்வளவு நேரம் அப்படி இல்லை, இப்போதான் அப்படி ஆச்சு. நீங்க வரீங்கன்னா காஷ்மீர் வரீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. ஓகே गाइस स्लेज ले पा रहे हैं गाइस, स्लाइड करेंगे. बहुत खुश हूं मैं. ஐயோ இந்த மிஸ்டரா பாருங்க. போ இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க गाइस. எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்க. இது ரொம்பவே ஒரு சின்ன ஊர். வீடாக இருக்குல்ல, அங்கே தான் குட்டி குட்டி வீடாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சின்ன ஒரு குல்மார்க். गाइस அந்த பக்கம்லாம் ஒரு ரோடெலாம் போகுது, பின்னாடி சேம அங்கே ஒரு ரோடு போகுது. வந்து டாப்புக்கு வந்துட்டேன். இந்த மவுண்டெயினில் அப்படியே பொறுமையாக ஏறி இந்த டாப்புக்கு வந்துட்டேன். ப்ரீத் டேக்கிங் வியூவாக இருக்குது இது பார்க்கவே. இங்கே தான் நிற்கிறோமா நம்ம, அந்த ஒரு ஹெவனில் நிற்கிற ஒரு ஃபீலு, அது சொல்ல வார்த்தை இல்லாமல் அப்படி நான் பார்த்து திகைச்சி போய் அப்படி நிற்கிறேன். இன்னும் அங்கெல்லாம் சுற்றி கூட்டம். அங்கேருந்து இந்த ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்லெட்ஜில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி ஒரு 6 பிளேஸ் கூப்பிட்டு மொத்தமாக வருவாங்க. இதுதான் மொத்த குல்மார்க். गाइस நீங்கள் குல்மார்க் வந்தீங்கன்னா மே ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாட்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டிஸும் முடிச்சுட்டு அப்புறம் அந்த மலை மேலே வாங்க, வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே போனீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு நிறைய ரைட்ஸ், இன்னும் நிறைய ஏடிவி ரைட்ஸு ஜிப்லைனு அப்படி இப்படி ஏகப்பட்டது அங்கே இருக்குது. ஓகேயா, ஹேண்ட்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் போட்டுமே அவ்வளோ குளிர். பில்டிங்ஸ் மேலாம் பாருங்க, அடி அந்த பனி படர்ந்து இருக்கிறத பார்க்கவே செம ஃபீலாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. லைஃப்ல ஒரு டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. ஓகேயா ப்ரோ, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியா? வர்த்தா? ரொம்ப என்ஜாய் நாங்கள் நினச்சி வந்தது வேறு. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் ஒன்றும் வரல. ஆனால் ரொம்ப சூப்பராக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எங்களுக்காக ஹெல்ப். தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. குல்மார்க்ல இருந்து கிளம்பியாச்சு.
இங்கே நின்னதில் அப்படியே சளி பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிட்டு இங்கே விழுந்து வாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம். நம்ம டீம் கைஸ்லாம் ஸ்னோவில் விளாட்றேன்னு விழுந்து வாரிக்கிட்டு இருக்காங்க. சரி சிரிப்பாக இருக்கீங்க. நானே 2-3 டைம் விழுந்து வாரிட்டேன். ஒரே வைப்பு ஒரே ஜாலி தான். கேப் டைம் ஆகிட்டு இப்போ கிளம்புறோம். குல்மார்க்கு இட்ஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். வாங்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த சீரீஸை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. அடுத்தடுத்து தரமான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். எல்லா எபிசோடையும் பார்த்துருங்க. காஷ்மீர் எபிசோட் வேறு மாதிரி இருக்கும் கைஸ்.